அல்லாஹ் தாலா இதை விளங்குறதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். இது தஸவுஃப்ல அடிப்படையா முக்கியமான சில ஷேக்மாரிக்கிற சரியான ரூஹானியத், சரி தவஜு அவங்களோட சகவாசு போனா அது விளங்கும். ஆனா தாண்ட ஷேக் கிட்ட போனா அப்படி ஒன்று விளங்காது. தன்னுடைய ஷேக்ட துவாவும் தவஜுவும் இல்லாம இன்னொரு ஷேக்ட ரூஹானியத் தனக்கு கிடைக்கும். இவங்க இப்படி ஒரு கனவு ஒன்று கண்டிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அது பெருமை உண்டாக்குது. மியாஞ்சி நூர் முகமது சாப் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட போனாங்க. அவங்கள கண்டச்சிருக்கு, அவங்கள விளங்கிட்டு இவரைத்தான் நான் கனவுல கண்டேன்ட்டு. அவங்க கேட்டாங்க, உங்களோட கனவுல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குதா, நீங்க என்னைய தேடி வந்தீங்க? அப்ப அல்லாஹ் தாலா நாடினா நல்லடியார்களுக்கு இந்த எல்லா விஷயமும் எத்தி வைக்கப்படும். தாரு இந்த நவீன கருவிகளுக்கு மிச்சம் அபஹி ஆகிடுவாங்க. அதுதான் வார்த்தை, அடிக்ட். ஒரு 24 ஹவருக்கு போன் பாவிக்காம இருங்க, பார்த்தேன் கஷ்டம். யார் இந்த நவீன கருவிகளுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்களோ அவங்களுக்கு இந்த ரூஹானியத்துடைய விஷயத்துல இருக்கிற நம்பிக்கை இல்லாம இது இல்லாம பேசு, இது குறையும். சுமன் சோஷியல் மீடியான்றது வேற என்னமோ, இன்றைக்கு அதுல உள்ளது வேற என்னமோ. சோஷியல் மீடியாட்ட என்ன, சோஷியல் மீடியான்னு சொல்றேன். இப்ப நான் ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் வந்து செஞ்சேன். இப்ப என்ன வாப்பா என்னை ஆட் பண்ணுவாரு, என்ன உண்மை என்னை ஆட் பண்ணும், சாச்சா பெரியப்பா தங்கச்சி. அப்ப எங்கட ஃபேமிலிக்கு ஒரு இது உண்டு. அதுக்கு தான் இது ஆரம்பிச்சு. இந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு, சோஷியல் மீடியான்னு ஆரம்பிச்சு அதுக்கு தான் குடும்பத்துக்குள்ளால கனெக்ட் ஆகிக்கிறது. நாங்கள் வாட்ஸ்அப்ல குரூப் ஒன்று செய்யறோமே, அதை மாதிரி அதுக்கு தான் இது ஆரம்பிச்சு. எனக்கு ஒன்றும் தெரியும்னு நினைக்கவா, நான் ஃபேஸ்புக்கே வாரத்துக்கு முந்தி இந்த இதுகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கேன். நான் ஐடியில் ஈடுபட்டவர். ஃபேஸ்புக்குன்னு வர முந்தியே இந்த ஐடியாவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ கண்டாக்டில் இருக்கிறது. இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க கண்டாக்டில் இருக்கிறது. இதுக்கு தான் ஆரம்பிச்சு. அதில் வீடியோ போடுறதுக்கும் அது போடுறதுக்கும் பாட்டு போடுறதுக்கும் அதுக்கு இல்லை, இது ஆரம்பிச்சே வேற நோக்கத்துக்கு. நம்ம ஃபேமிலி கூட்டாளிமாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கு. ஃபேஸ்புக்கில் இதை பாருங்க, அந்த பல சின்ன மீக்கோ தெரியாது, ஒத்தரை போட்டு இப்படி லிங்க் பண்ணிப்பாங்க, இப்படி லிங்க் பண்ணிப்பாங்க, கண்டாக்ட்ல இருங்க. அதுக்கு தான் ஆரம்பிச்சு, அதுக்கு தான் ஆட்கள் அக்கௌண்ட் செஞ்சேன். அப்ப இன்றைக்கு எனக்கு என்ன சரி நடந்தா, நான் டிகிரி ஒன்று எடுத்தேன், அதை போட்டா என்ன குடும்பம் கூட்டாளி மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல அதுல பாட்டு கேட்க, படம் பார்க்க, இந்த சைல்டு அபியூஸ் செய்திகளை பார்க்க, இந்த அது இது இந்த போனோகிராபிக் இது பார்க்கறதுக்கு இல்லை. அதை அதை மார்க்கெட் பிளேஸ் ஆக்கி சாமன் வேங்க விற்க அதுக்கு இல்லை தொடங்கினேன் என்னமோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பேசி முடிஞ்சிக்குது. இப்ப வேற ஒரு விஷயத்துல கொஞ்சம் பேர் ஐஸுக்கு மாட்டின மாதிரி நாங்க கொஞ்சம் பேர் இதுவளுக்கு மாட்டி தூக்கம் போறோம் இல்லை. எங்கட சொல்யூஷன் ஆயிட்டேன், தூக்கம் போகாட்டி இதை கிண்டி குனிக்கிறேன், சும்மா போரிங் ஆகினா இதை கிண்டி குனிக்கிறேன். சிலவங்களுக்கு தஸ்பியும் இல்லை போல. இப்ப நான் நம்புறேன், போரிங் ஆகி நான் தஸ்பி ஒன்று உருட்டி கொண்டிக்கிறேன் நல்ல வார்த்தை ஒன்று இல்லை. நான் சும்மா சொல்றேன், தஸ்பி எடுத்து திக்ரு செய்யணும், ஒரு கிதாப் எடுத்து வாசிக்கணும், அதெல்லாம் நடக்கிறல்ல இன்றைக்கு. எங்களுக்கு தெரியாம நாங்க ஒன்றுல விழுந்து. ஆனா இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு மட்டும் ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டு அவரை போட்டு சின்ன சின்ன துண்டா பிக்க பார்க்க, விட்டு போடு. நீங்க விட்டு போடுங்களேன் பார்க்க, நீங்க விட்டு போடுங்களேன் பார்க்க. இதெல்லாம் மிச்சம்
யோசனையா கவனமா தான் நாங்க பாவிப்போம். இதுல பெரிய நலவுகள் இல்லை, சின்ன நலவுகள் இப்ப ஈக்கிதாக்கி, பெரிய நலவுகள் இல்லை. எல்லாரும் நியத்து வச்சுக்கோங்க, இதுல இருந்து நான் கலந்துடுவேன். அதுல மிச்சம் ஈடுபடப்படாத அந்த ட்ரேட்ல இருந்தே நான் கலந்து. எல்லாத்தையும் சல்லியா பார்க்க வேணும். சல்லி சம்பாதிக்கிற வரி அப்படி பார்க்க வேணும். முதலாவது எங்கட தீனத்தை நாங்க பார்க்கணும். முதலாவது எங்கட பேணுதலை தான் நாங்க பார்க்கணும். முதலாவது எனக்கு மேல அல்லா தாலாக்கும் இருக்கிற தொடர்பை இது இல்லாமாக்கிடுமா, இது குறைச்சி போட்டுருமா, என்னைய வழி தவற வச்சிடுமா, இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். எல்லாத்தையும் சல்லியில பார்க்க வேணும். நான் அதுல தான் பிசினஸ் செய்யறேன், எல்லாத்தால 1000 வழி வச்சுக்கிறேன், பயப்படுவான். இந்த துனியாக்கு அல்லா தால எங்களை அனுப்பிக்கிறேன் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அல்லா தாலாவை சந்தோஷப்படுத்துறது. இப்படி 1000 செய்தி ஆட்கள் கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்துலயும் போய் நாங்க கைய போடணும் இல்லை. அல்லா தாலா எங்களை துனியாவுக்கு அனுப்பிக்கிறேன், இது என்னை அல்லா தாலா கிட்ட இருந்து தூரமாக்கிடும் என்று நாங்க தவிந்து கொள்ளமாட்டு பாக்குறது. இது சோதனைக்கு உண்டான இடம். தெரிஞ்சும் இவர் இதை பாவிக்கிறாரா, இல்லாட்டி ஏண்ட தொடர் போகணும்னு இவர் விட்டு போடுறாரா, தெரிஞ்சு இதை யூஸ் பண்றாரா, இல்லாட்டி எனக்காக வேண்டி விட்டு போடுறாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 30 வயசுல புள்ள கிடைக்கிறது, வயசான காலத்துல தான் புள்ள கிடைச்சது. அவங்க ஆசையா கேட்டு எவ்வளவு ஆசை, இந்த புள்ளையும் எனக்கு இவர் விட்டுறாரா எனக்காக வேண்டி. இந்த துனியால அதுதான் ஒரு மனுஷனை அல்லா தாலாக்கு நெருக்கி வைக்கிறேன். எனக்காக வேண்டி இவர் விட்டுறாரா, எனக்காக வேண்டி விட்டுறாரா. இந்த தசவுஃப் ஒன்று சும்மா வாரல்ல, இதுக்கு கபூலியத் அது சும்மா கிடைக்கிறது. மொழ அன்றைக்கு சொன்ன நேரத்துலேருந்து எனக்கு இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணார், நான் யோசிச்சுக்கோ நினைக்கிறேன். அவரு சொல்றாரு, நாங்க வாரோம் கேட்கிறோம், எங்களுக்கு உங்களைய பத்தி ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. தவறு இல்லை, அவர் சொல்ற சரிப்பா. முதலாவது சோதனை சல்லிய வச்சுதான் வரும். சல்லி இது முதலாவது சோதனை. ஷைத்தான் என்னத்தை வச்சு பயன்காட்டுற மனுஷனை வறுமையை வச்சு பயன்காட்டுற. ஏன்னா சல்லிக்கு மனுஷன் பயம். சல்லி கூடினா அவருக்கு சந்தோஷமும் ஒரு வகையான நிம்மதியும். பேங்க்ல 2-3 கோடின்னா நாங்க ஒரு தொழிலும் செய்யறதில்லை, சும்மா தானே இருக்கிறேன். இல்லாத சுட்டித்தான் நாங்க தடமா. சல்லி குறைய போகல பதட்டம் பாரு. ப்ரெஷர் கூடுற, சிலவங்களுக்கு ப்ரெஷர் குறையிற, சிலவங்களுக்கு சீனி கூடுற, ஆட்களுக்கு தூக்கம் போறல்ல. சல்லி குறைய போக சரியான பதட்டம். அப்ப இதை வச்சுதான் சைத்தான் பயன்காட்டு, இதை வச்சுதான் அல்லா தால சோதிக்கிற. நான் சொல்லிக்கிறேன், நாங்க பெரிய தீனுள்ள ஒரு குடும்பத்துல இருந்து வர. அல்லா தாலா நிறைய விஷயத்தை வச்சு எங்க அனுபவம் பண்ணிக்கிறேன். எங்களோட வாப்பாட கூட்டாளிமார் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து, வெள்ளக்காராக்கள் எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க. இங்க வந்தா எங்கட வாப்பா அதுகளை இது பண்றதுலன்னு தெரியும் சுட்டி எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தா அவங்க பியர் எடுத்துக்கொண்டு வருவோம்.
என்னோட வாப்பா கல்யாணம் முடிக்கிறது முந்தி ஒரு 10-15 வருஷம் ஜெர்மனியில இருந்தார். அவரோட ஜெர்மன் எல்லாம் தண்ணி. அப்ப அங்க அவரோட நிறைய கூட்டாளிமா இருக்கு. எங்களோட வீட்டுக்கு சாமான் வந்து கொண்டே தான் சாமான் அனுப்பி கொண்டே தான் இருப்பாங்க. எங்களோட வீட்டுல அல்மாரியம் இருக்குது, அது நிறைய சாமான் இருக்கும். நான் அது உள்ளுக்கத்தான் ஈப்பேன். ஓ இதுல எல்லாம் போனே அதாலத்தான் இப்ப இருக்கிற சாக்லேட்டை திண்டீந்தா உதடும் சேர்ந்து போய் தீக்குமாய். எல்லாம் நல்ல சாக்லேட் தின்னா திண்டிக்குது, இல்லாம போறதுக்கு திண்டிக்குது. எந்த நேரம் சாம நீக்கும். இவங்க எல்லாம் சரி என்னோட வாப்போட சரி முகம். என்னோட வாப்பா அங்க ஈக்க போக்கல வயசாளிகளை பாத்திக்கிறார், நோயாளிகளை பாத்திக்கிறார். அதுல அவர் பார்த்த ஒரு கப்பல் ஒன்று வரும், வயசு சரியா வந்து என்னைய கேட்டுட்டாங்க கொண்டு போறது வளர்க்கறது. என்னைய வளர்க்கறதுக்கு கேட்டு கொண்டு போறதுக்கே நிக்கிறாங்க. சரி வயசு அங்கேருந்து பழக்கம் 18 வயசு ஆகினா வீட்டுல இருந்து வெளியே போட்டுருவான். எவ்வளவு வசதியான ஆட்களும் வீட்டுல இருந்து வெளியே போட்டு நீ போயிட்டு சம்பாரிச்சு முன்னேறிவா. எங்கட சல்லில நீங்க இது பண்ண வரவாங்க. நீங்க போயிட்டு இந்த மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செஞ்சு, கேஎஃப்சில வேலை செஞ்சு, ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சு, ஊத்த தூக்கி என்ன சரி செஞ்சு நீங்க முன்னேறுங்க. நீங்க மனுஷன் மாதிரி இருப்பீங்கன்னா அப்புறம் நாங்க உங்களுக்கு செலவழிக்கிறோம். அவங்களோட மகனை வெளியே போட்டுட்டான். என்னைய கொண்டு போறது, என்னைய கொண்டு போற சண்டைண்டா இனி அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறான். லைட்டா நினைவி. அப்ப எங்க உமா சொல்லுவா, அப்ப நம்ம இன்னும் எத்தனையோ புள்ள லீக்குது எடுத்தோம் போங்க. இல்ல சொல்லுவாங்களாம், எங்களுக்கு இவர்கிட்ட புள்ள ஓணும், ஏன்னா இவரை மாதிரி இவர் ஈப்பாருன்னு நம்பிக்கையில நான் கேட்கணும். அந்த டைம்ல நிறைய புள்ளையில கொண்டு போனாங்களே இங்கேருந்து. அப்ப அந்த டைம்ல எங்கட வாப்போட தொழில் சரியில்லை, ஜுவல்லரி தான் செய்வார். எங்கட வாப்பா டிசைனர். ஒரு 10-15 செட் ஜுவல்லரி செய்வார். அப்படின்னு இந்த அந்த சின்ன கருப்பு பிரீஃப் கேஸ் உள்ளக்கத்தான் அதெல்லாம் போட்டுறது. இதை செஞ்சு கொண்டு அங்க போவார். போனா இந்த கூட்டாளிமார் என்ன செய்வாங்க, ஒரு சாப்பாடு ஒன்று போடுவாங்க. அவங்களோட ஆக வசதியான கூட்டாளிமார், அவங்களோட ஆக வசதியான கூட்டாளிமாருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டு போறோம், டின்னருக்கு போறோம். இந்த சூட் கேஸை திறக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு தான் வருவோம். 2 நாள் இல்லாட்டி 3 நாள் தான் போவோம். இப்போ வாப்பா மவுத்தாவின போறோம். இது எனக்கு இப்ப என்ன தலையில வர பாக்குது. இந்த வாப்பாட கூட்டாளி மட்டும் நீங்க இதை செஞ்சா எங்கட எல்லா உங்களோட வாப்பாக்கு செஞ்ச மாதிரி நாங்க செய்வோம். உங்களோட வாப்பாக்கு செஞ்ச மாதிரி செய்வோம். மொல்ல 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 எல்லாத்தோட தொடர்ச்சியும் இல்ல மாதிரி சரியிலேசு. வருஷத்துக்கு ஒருக்கத்தான் போகணும் சம்பாதிக்கிறது. வருஷத்துக்கு ஒரே ஒருக்கத்தான் போகணும், ஒரு ட்ரிப் தான் போகணும். போயிட்டு வந்தா சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஆனா நாங்க பியர் குடிக்க தேவையில்ல. அவங்க அப்படி எங்க மாதிரி ஆகு, அவங்க டீசென்டான ஆகு, அவங்க தான் குடிக்கிற. அந்த இடத்துல நான் நீக்கும் அரைக்குறையா உள்ள தாக்கள் இடத்துல நான் நீக்கும், அவங்களோட நான் புலம்போம். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அதை சுட்டி விட்டுட்டேன். அவங்களோட தொடர்புகளே விட்டுட்டு அதுல ஒரு கூட்டாளிங்கிற எங்களோட வாப்பாட சங்காலையில அவங்களுக்கு பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு. பெரிய ஹோட்டல் உண்டு, 40 ரூம் வேணும் சங்காலையில. அந்த லேடி வந்து ஜெர்மன் ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டஸ். அவர் வந்து டென்டிஸ்ட். என்னைய கிட்ட வச்சு தடாவி கொண்டே ஈப்பாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு இல்லை, அவங்களுக்கு புள்ளையிலும் இல்லை, அவங்க கல்யாணம் முடிச்சும் இல்லை. அந்த டைம்ல இருந்து சொல்லுவாங்க, இந்த ஹோட்டல் இவருக்கு தான், இந்த ஹோட்டல் இவருக்கு. அவங்களுக்கு புள்ளையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை.
இதெல்லாம் நினைவு வரப்போகல எல்லாம் வச்சுதான் நான் ஊடே மாறி சல்லி வந்து நல்ல விஷயம் ஒன்று இல்லை. எங்களுக்கு தேவையாகி கேளும் சல்லி, எங்களுக்கு தேவை கேளும் சல்லி, அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இல்லை. எங்கிட்ட தேவைக்கு ஈந்தா போதும். ஆக பெரிய சோதனை வர சல்லியால தான். ஏன்னா நாங்களும் மிச்சம் சாவ பாக்குற சல்லிக்குதான். எத்தனையோ தொழில் ஈக்கும். எங்கட வாப்பா தந்திப்பாரு, அப்பா தந்திப்பாரு, எங்கட பரம்பரை தொழில் ஐக்கும். அதுல ஹலால் ஹராம் நாங்க பார்க்கணும். அதுல ஷரியத் என்ன சொல்லுதுன்னு நாங்க பார்ப்போம். மிச்சம் யோசிக்கணும். தீனொன்று லேசில வாரல் எல்லாம் சுத்தமாவின பொறவுதான் வரும். அசுத்தத்தை வச்சுக்கொண்டு தீன் அது மவுத்துக்கு முந்தியே இல்லாம போயிடும். நாங்க ஹராம சம்பாதிச்சோம், எங்கட பிள்ளைகளோட தீன் எங்கட கண் முன்னுக்கே இல்லாம போயிடும். எங்கட கண் முன்னுக்கே எங்கட பிள்ளைகளோட தீன் இல்லாம போயிடும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கொள்ளணும். நான் தொழிலின் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறேன்டா, அது என்னைய பாவத்திற்கு ஆளாக்கப்படாது, அது என்னைய தேவையில்லாத சூழலுக்கு தள்ளப்படாது. அதுல எவ்வளவு சல்லி வந்தாலும் என்ன வேலை. சம்பாதிப்புட நோக்கம் சல்லி இல்லை. சல்லிய நோக்கமா வச்சு சம்பாதிக்கிற பார்க்கிறவர் அவர் அதால ஒரு புரோஷனத்தையும் காண மாட்டார். அது அல்லாத பார்வையில் எந்த பொறுமதியும் இல்லை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை வரும், அதுல அதிகமானது சல்லிய பொறுத்து தனி. இது எல்லாத்துலேயும் தப்புறதுக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துலேயும் தப்போணும்டா தக்குவா இருக்கும். இதுக்குதான் தக்குவான்றை. தக்குவான்றை வந்து முன்சப்ல தொடுற இல்ல. தக்குவான்றை 3 மணிக்கு எழுப்புறது இல்லை. தக்குவான்றை நாங்க எல்லாம் இப்ப ஜுப்பா விடுத்து எங்கட பெண்கள் எல்லாம் பருதா போட்டது அதுக்கு பேர் இல்ல தக்குவா. இப்படி ஒரு சோதனை வரப்போக்குள்ள நான் என்ன செய்யணும்? ஒரு இக்கட்டான ஒரு நேரத்துல தான் இதெல்லாம் வாரு. அப்பதான் சோதனை அமையுது. இக்கட்டான நேரத்துல, இக்கட்டான நேரத்தில் ஏழாண்டு சொல்ல இயலாத ஒரு டைம்ல தான் இப்படி எல்லாம் வாரு. அப்படி இல்லாட்டிய சோதனை உண்டு. இன்னைக்கு மூத்த ஆட்கள் ஒவ்வொரு ட்ரேட்ல கொஞ்ச நாள் இருந்து இல்லாட்டி ஒவ்வொன்று இதுல குழங்கி பள்ளிக்கு போயிட்டு வாரத்தால இல்லாட்டி ஒவ்வொரு ட்ரேட்ல ஈக்கிறதால ஆட்கள் நம்புவாங்களே. அப்படி ஒன்று ஈக்க நம்பிக்கை உண்டு. எங்கட வீட்டுல கரண்டா வெட்டி ஒரு 10 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு கரண்ட் வெட்டி ஒரு சோதனையான ஒரு டைம் உண்டு. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு வந்து சொன்னாரு, 113 மில்லியன் ப்ரொஜெக்ட் உண்டு. எவ்வளவு? 113 மில்லியன் ப்ரொஜெக்ட் உண்டு. நீங்க வந்து அங்கனைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் சிரிச்சு பேசினா இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு 3% தான். கையில தள்ளிக்க போலது நான் ஒன்னே வச்சு அங்க அனுப்பாலே அப்படி சொல்லு. ஒண்ணு செய்ய தேவையில்லை. நீங்க வந்து கொஞ்சம் சிரிச்சு அங்கனைக்கு உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் அப்படி பேசின சீருக்கு சரி வந்து அது எங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு 3% தாரு. செலவும் கணக்க போட்ட தலையில நான் சொல்றது விளங்குறது. டிக் 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 டிக்னு கணக்கு புழுவுற அக்கௌண்டன்ட் ஆக வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம். கணக்க போடுறேன் 3%. யாரும் நல்ல ஒரு மனுஷன் ஒன்று தான். இமாம் ஜமாத் தவறாத ஒரு மனுஷன். இமாம் ஜமாத் தவறு. நான் சொன்னேன், நீங்க என்னைய விட கூட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் இல்ல, உங்களோட அந்த டோக்கன் லீக் நீங்க அதை போட்டா தான் இது கலந்து வரும். சோதனை இப்படித்தான் வரும்.
அதுகள் எல்லாம் தாண்டணும். இப்போ ஒரு பேனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் திடீர்னு மவுத்து வரக்கூடும் வந்து நான் ஒரு 3 மாசத்துல பில்லை கெட்டிக்கொண்டே வருவேன். என் பில் 3 மாசம் எக்ஸஸ் ஆகி கெட்டிப்பட்டு கொண்டே என் தண்ணி பில்லுக்கு வரதுல கெவன்னேப்பா பில்ல அவனுக்கு என்னத்துக்கு விளங்குறல்ல வில கெவன்னேப்பான்ற அவனுக்கு என் சரி கமிஷன் குறையிறோம் சரியா சரி பில கெவன்னேப்பா